Standard 10, Unit 7, Exercise 7.1, Question number 7. The ratio of the radius, இங்க radius இல்ல radian இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா plural இருக்கு. Radius ஓட plural form. Radius தான் வந்து singular. Radi இப்படின்னு இருந்துச்சுன்னா அது plural form. ஓகேவா? Of two right circular cone of same height is 1:3. அதாவது ரெண்டு கோன் இருக்கு. அந்த ரெண்டு கோனுடைய இப்படி ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கோனுடைய ஹைட் வந்து சேமாக தான் இருக்குது, ஆனால் அதோட ரேடியஸில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஹைட்டை வந்து ஹெச்ன்னு தான் வச்சுக்க போகிறோம். இது H1, ரேடியஸ் 1ஓட ஹைட் வந்து R1, R2, H1, H2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் இதோட ஹைட் வந்து சேம் தான். H1 equal to H2. ஓகே, இது ரேஷியோ, இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க R1 and R2. இது ரேடியஸ், ரெண்டு கோனுடைய ரேடியஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 1:3 என்ற ரேஷியோவில் இருக்கு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு CSA ஆஃப் கோன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு கோனுடைய CSA ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ when the height of each cone is 3 times the radius of the smaller cone. ஸ்மாலர் கோன்னா ரேடியஸ் கம்மியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1 ஈஸ்ட் R2, இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கிறோம்? ரேஷியோவில் இருக்கிறதால நம்ம 1x:3xன்னு எடுத்துக்கிறோம். அதாவது ரேஷியோ தான் தவிர இங்கே எக்ஸ் அதோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ தெரியாதுன்றதால நம்ம 1x:3x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது கொஷினில் H1 equal to H2ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தோட ஹைட்டும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபைனலி the height of the each cone is 3 times the radius of the smaller cone. ஸ்மாலர் கோனுடைய ஒவ்வொருத்தோட ஹைட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ H1 equal to 3 times of the smaller cone. அப்போ 3 into smaller coneோட ரேடியஸ் வந்து என்னது 1x இல்லையா? ஸோ அப்போ 3 into 1 3x. அதே போல் H2 equal to நம்ம 3x அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ H1 H2 ரெண்டுமே நம்ம 3x தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு CSA ஆஃப் கோன் ஃபார்முலா தெரியும். CSA ஆஃப் கோன் ஈக்குவல் டு πRL இல்லையா? ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சிருக்கு, ஹைட் தெரியும் இல்லையா? இப்போது ஆனால் நமக்கு ஸ்லாண்டிங் ஹைட் தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கோன் 1ஓட ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்லாண்டிங் ஹைட்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், √h² + r². இங்கே 1ன்னு எடுத்துப்போம். இப்போ H1க்கு நம்ம என்னென்னு அப்ளை பண்ணணும்? 3xன்னு அப்ளை பண்ண போகிறோம். R1க்கு என்னென்னு அப்ளை பண்ண போகிறோம்? 1xன்னு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது 3x² பண்ணும்போது நமக்கு 9x² கிடைக்கும். 1x² பண்ணால் 1x² தான் இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு √10x² வரும். இப்போ இது நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதனால x² இருக்கு. எக்ஸை மட்டும் தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். x² எடுத்தோம்னா x √10 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஆர் √10xன்னு வரும். ஓகே, இது கோன் 1க்கானது. இப்போ அது வந்து அதே போல் கோன் 2 எடுத்துப்போம். கோன் 2க்கும் நம்ம L2ன்னு எடுத்துப்போமா? இது L1 L2. ஸோ இப்போது H2² + R2² நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம். இங்கே H2 வந்து 3x தான். ஸோ அப்போ 3x². R2 வந்து இங்கே 3x இல்லையா? R2ஓட ரேடியஸ் வந்து இங்கே 3xன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போது 3x². இங்கே 3x² பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9x²ன்னு வரும். இங்கேயுமே 9x² தான் வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 18x²ன்னு வரும். ஸோ 18 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18 எப்படி பிரிக்கலாம்? 9 2s are 18 பிரிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 9 × 2 × x² எழுதலாம். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும்னா 9ஐயும் x² இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3, x² ரூட் எடுத்திங்கன்னா x. இப்போ ரூட்குள்ளே இருக்கிறது 2 மட்டும் தான், ஏன்னா 2 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 3√2x. therefore L2 equal to 3√2x நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் தென் L1 equal to √10xன்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ரேஷியோ ஆஃப் 2 கோன்ஸ். ரேஷியோ ஆஃப் த இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ரேஷியோ ஆஃப் CSA of
2 கோன்ஸ் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா pi r1 l1 is to pi r2 l2. ஓகே, ஸோ இப்போ இது ரேஷியோனா டிவைட்லையும் எழுதிக்கலாம். pi r1 l1 by pi r2 l2. அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். r1க்கு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 1xன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போது 1x மல்டிப்ளைல இருக்குது எல்லாமே இன்ட்டு l1ஓட வேல்யூ நம்ம √10xன்னு எடுத்திருக்கோம். டிவைடட் பை அதே போல் pi r2ஓட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம்? 3xன்னு எடுத்திருக்கோம். இன்ட்டு L2ஓட வேல்யூ இங்கே 3√2x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்னா பை கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா √10 by 3 3s are 9√2. ஸோ இப்போ ரெண்டுமே ரூட்டில் இருக்கிறதால இதுக்குள்ளேயே நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். 1 2s are 2, 5 2s are 10. ஸோ இப்போ இதோட வேல்யூ √5/10 9. ஓகே, இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் √5/9. therefore ratio of CSA is √5/9. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ரேஷியோ அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, நம்ம அந்த ரெண்டு கோனோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா சிஎஸ்ஏவோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா √5/9 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அந்த சிஎஸ்ஏ இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு R1 R2 வந்து அவங்க ரேஷியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், ரெண்டு ஹைட்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனல் லாஸ்ட் பாயிண்டில் வந்து அதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3 times இருக்கும், ஸ்மாலர் கோனுடைய ரேடியஸில் 3 times மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த H1 H2 எடுத்திருக்கோம். இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ பேஸ் பண்ணி 1x/3xன்னு எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே ஆரும் ஹெச்சும் தான் இருக்குது, நமக்கு எல் இல்லை. ஸோ நம்ம எல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், L1 L2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஷியோ ஆஃப் CSF 2 கோன்ஸ், ரெண்டு கோனுடைய CSA தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ரேஷியோ, அதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை நம்ம ரேஷியோன்னு எடுத்துட்டு எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சராக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா √5/9 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ratio of their CSA is √5/9. ஓகே, ஸோ இந்த வேர்ட் கிடையாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.